அண்ணாமலை போயிட்டு நம்ம தலைவர் ஆயிடுவோமா, காசு கையில கொடுத்தா கரெக்டா வேலை பாரதிய ஜனதாவை அழிச்சிருவார் அஜெண்டா வச்சிருக்காங்க. திராவிட கட்சிகள் இல்லாத தமிழ்நாடு இப்ப இருக்கிறது திமுக, திமுகவோட கூட்டணிகள். திமுக நயினார் நாகேந்திரன் வழக்கு என்ன ஆச்சு? உலக அறிவாளிகளே வணக்கம். தமிழக பாஜக 18-20% வாக்கு வரும் அண்ணாமலை தலைமையில் சந்திச்சான்னு சொல்லி தமிழ் சர்க்கார் நம்மளுடைய பழைய வீடியோவை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். முதல்ல ஒரு 8-7 மாசத்துக்கு முன்னாடியே கணிச்சது நம்ம தமிழ் சர்க்கார் ஒன்னா தான் இருக்கும். அண்ணாமலைக்கு அந்த ஒரு அளவுக்கு ஒரு வளர்ச்சி இருக்குது, பெருசா இல்ல வளர்ச்சி இருக்குது. இவருடைய வளர்ச்சி ஏறுதுன்னு சொல்லும் போது திமுக அண்ணா திமுகவோட வளர்ச்சி இறங்கி இருக்கு. திமுகவுக்கு 7% வாக்கு கம்மி. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில நிறைய சலசலப்பு. ஓய்வு பெற்றவர்கள்லாம் உள்ள வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நல்ல வசதி ஆடம்பரமான வாழ்க்கை அனுபவிச்சாங்க. கணேசனை எடுத்துக்குங்க, பொறி உண்டை எடுத்துக்குங்க, இவங்கெல்லாம் ரொம்ப ஓஹோன்னு வாழ்ந்தவங்க. ஏன் சுருக்கமா சொல்ல போனா கமலாலயத்தில் பெட்டு போட்டு ஏசி போட்டு தூங்கின்றவங்க எல்லாம் ஓஹோன்னு இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க வெளியில போகலாம், தப்பு இல்லை. நல்ல வசதி வாய்ப்பு பண்ணி கொடுத்தது பாஜக. அண்ணாமலை என்ன நிலைமை? அண்ணாமலை போயிட்டு நம்ம தலைவர் ஆயிடுவோமா, திமுக அண்ணா திமுக கிட்ட காசு வாங்கிக்கிட்டு பேசுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. வறுமை தானங்க, அதுல என்ன உங்களுக்கு பெருசா வருமானம் இருக்கு? ஒரு கவுன்சிலர் ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு இவங்க அந்த மாதிரி கூலிக்கு வேலைக்கு போறாங்க. கணேசனை விட வேற தலைவரே சொல்ல முடியாது பாரதிய ஜனதாவில். அவ்வளவு ஒரு சிறந்த ஒரு தலைவர் அவர். காசு கையில கொடுத்தா கரெக்டா வேலை பாரதிய ஜனதாவை அழிச்சிருவார். அது போல இன்னைக்கு பல பேர் ட்ரை பண்றாங்க. இது ஹரிதுவார் ரிஷிகேஷ் போன்ற நகரங்கள்ல நம்ம விசாரிக்கும் போது 2027 வரை திரு அண்ணாமலை தான் தலைவர். விருப்பம் இருக்கிறவங்க இருக்கலாம், இல்லாதவங்க போகலாம்லாம் பாஜக சொல்ல மாட்டாங்க. அவங்க உங்களை ஒதுக்குறது நீங்களா தனியா வெளில போயிடுவீங்க. அடுத்து ஒரு அஜெண்டா வச்சிருக்காங்க. திராவிட கட்சிகள் இல்லாத தமிழ்நாடு, இதை நோக்கி அவங்க வெற்றி பெறுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நல்ல வளர்ச்சி. அதிமுகன்றது ஒரு கட்சியை இன்னைக்கு இல்லாம எடப்பாடி பழனிசாமி சுத்தமா அழிச்சிட்டார். இப்ப இருக்கிறது திமுக, திமுகவோட கூட்டணிகள். திமுக கட்சிக்கு ஒரு வாக்கு இருக்கு, ஆனா கூட்டணிகளுக்கு வாக்கு இருக்கான்றது தனியா நம்ம இன்னொரு பதிவில் பார்ப்போம். அண்ணாமலை 2027 வரைக்கும் அவர் தான் மாநில தலைவர். விருப்பம் இருப்பவர் இருக்கலாம், ஓய்வு பெற்றவர் பென்ஷன் வாங்கி கொண்டு ஒதுங்கி கொள்ளலாம். இப்படி சொல்லாம சொல்லக்கூடிய நிலைமை ஹரிதுவார்ல இருந்து வரக்கூடிய தகவல். மற்றவங்க எல்லாம் ஆளாளுக்கு மைக்கு பிடிச்சிட்டு பேசுறது, ஒரு தலைமைக்கு கட்டுப்பட்டே இல்ல. நயினார் நாகேந்திரன் வழக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இங்கிருந்து தேர்தல் அப்போ அவருடைய ஆட்கள் மாட்டினார். அவர் என்ன சொல்றார்? அவருடைய தரப்பு வாதங்கள் ஒன்றும் புரியல. வளர்ச்சி என்பது பாஜக சுமாரா தான் இருக்கு, ஓகோன்லாம் சொல்ல முடியாது. பரவாயில்ல. கீழே நோட்டால இருந்த தலைவர்கள்லாம் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நோட்டால இருந்தது அந்த கட்சி, இன்னைக்கு நோட்டால இருந்து மேல நிக்க வச்சிருக்கிறார். மறுபடியும் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா உங்களை எதுவுமே பண்ண மாட்டாங்க. விருப்பம் இருக்கிறவங்க இருக்கலாம். இது தமிழ் சர்க்காரோட பதிவு இல்லை, இதுதான் ஹரிதுவார் ரிஷிகேஷோட பதிவு. விருப்பம் இருக்கிறவங்க இருக்கலாம், அண்ணாமலை தலைமைக்கு கட்டுப்பட்டு இருந்தா இருங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டாங்க. எல் முருகன் அவரும் தமிழக பாஜக அதிகமான தலையீடு இருந்தது. ஏன்னா அவரு தான் பெரிய லீடர்னு நினைப்பு. அவர் என்ன பண்ணிட்டாங்க கேட்டா இப்ப பாராளுமன்ற அமைச்சரா போட்டுட்டாங்க. இனிமேல் அவ்வளவா இங்க படிப்படியா ஒதுக்க ஆரம்பிச்சாங்க. எல் முருகனையும் இங்க யார் யார் என்னென்ன டார்ச்சர் பண்றாங்கல்ல எல்லாரும் போயிடணும். கட்சி வளர்த்து கட்சி ஒரு நிலைக்கு வரணும். அதுக்கு அண்ணாமலை தான் தலைவர். 2027 வரைக்கும் அவர் தான். வெற்றி பெறுகிறாங்களா தோல்வி அடைகிறாங்களா? 26 நோக்கி அண்ணாமலையோட பயணம். நாமும் அண்ணாமலை இவருடைய ரசிகர்களுடன் சேர்ந்து ரசிகர்களாக அந்த பயணத்தை பார்த்து ரசிப்போம். அடுத்து ஒரு நல்ல பதிவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.